அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஊரில் 2 நண்பர்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அதில் ஒரு நண்பர் எந்த விஷயத்துலையுமே திருப்தி அடையவே மாட்டாராம். எல்லாத்துலேயுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அவருடைய மனைவி அவருக்கு விதவிதமான சமையலில் செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்களாம். கேரியரில் சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல் இப்படி எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்களாம். ஆனாலும் அவர் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாராம். உப்பு இல்லை, இதில் காரம் அதிகமாக இருக்குது, எண்ணெய் அதிகமாக இருக்குது, அப்படி ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அவரோட நண்பர் தினமும் சிம்பிளான சாப்பாடு தான் எடுத்துகிட்டு வருவாராம். உப்புமா, தோசை இல்லை இட்லி அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் கொண்டு வருவாராம். அப்போ இந்த நண்பர் கேட்பாராம், நீங்கள் என்ன எப்போவுமே இந்த மாதிரி சிம்பிளாகவே கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லுவாராம். ஆனாலும் நீங்கள் எந்த குறையுமே நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நண்பரிடத்துல கேட்பாராம். அதற்கு அந்த நண்பர் சொல்லுவாராம், நம்ம சாப்பிட்றதுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி இதுவே எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவாராம். ஒரு நாள் அந்த நண்பர் என்ன பண்ணாராம், அந்த நண்பரிடத்துல இன்றைக்கி நம்ம 2 பேரும் வெளியில் போய் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதற்கு இந்த நண்பர் சொன்னாராம், இல்லை இல்லை வேண்டாம், எனக்கு சாப்பாடை நான் கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணிட்டாராம். அந்த நண்பரும் வேறொரு நண்பரோட போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டாராம். கொஞ்ச நாள் கழித்து அந்த ஆஃபீஸில் ஒரு நண்பருக்கு திருமணம் நடக்க இருந்ததுங்களாம். அந்த திருமணத்துக்கு எல்லாரையும் அழைச்சிருந்தாங்களாம். அப்போ இந்த நண்பரும் அந்த திருமணத்துக்கு போயிருந்தாராம். போகும்பொழுது அங்கே எல்லாருக்கும் பிரியாணி பரிமாறப்பட்டது. இவருக்கு பிரியாணி பிடிக்காது, அப்படி அதனால தான் நம்ம கூப்பிட்டப்ப வரல, இன்றைக்கி எப்படி இவர் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டா இருந்தாராம். அந்த நண்பரும் பிரியாணியை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாராம். நல்லா சாப்பிட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். மறுநாள் ஆஃபீஸ்க்கு அந்த நண்பரிடத்துல அவர் கேட்டாராம், ஏங்க நேற்று பிரியாணி சாப்பிட்டீங்க, அன்றைக்கி நான் கூப்பிட்டப்ப நீங்கள் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த நண்பர் சொன்னாராம், எனக்கு பிரியாணி பிடிக்காதுன்னு நான் சொல்லலை, அன்றைக்கி எனக்கு சாப்பிடணும்னு தோணலை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த நண்பரும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இவருக்கு இருக்குது, இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவர் வீட்டுக்கு போய் என்னன்னு பார்க்கலாம், அவருடைய சூழ்நிலை என்னன்றதை பார்க்கலான்னு இந்த நண்பருக்கு ஒரு எண்ணம் வந்ததுங்களாம். மறுநாள் சாயங்காலம் இவர் வீட்டுக்கு போகும்பொழுது, நானும் இன்றைக்கி உன்னோட கூட உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த நண்பர் சொன்னாராம். அதற்கு அந்த நண்பரும், வாங்களேன் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த நண்பரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போன உடனே இந்த கூட வந்த நண்பருக்கு ஒரே அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தா வயசான ஒருத்தர் வாசலில் உட்கார்ந்துருந்தார். யார் இவர் அப்படின்னு கேட்கும்பொழுது, இவர் தான் என்னோட அப்பா, ரொம்ப தூரம்லாம் நடக்க முடியாது, ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கு தாண்டி உள்ளுக்குள்ளே கடந்து போகும்பொழுது ஒரு பெட்டு போட்டிருந்தது. அங்கே ஒரு அம்மா படுத்திருந்தாங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னோட மனைவி அப்படின்னு சொன்னாராம். என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், ஹெல்த்தில் ப்ராப்ளம், கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த நண்பரிடத்துல சொன்னாராம். அந்த நண்பருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்ன இவ்வளோ பாரங்களையும் இவர் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஆஃபீஸில் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை கூட இவர் குறைகள் சொல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருந்தாராம். இந்த நண்பரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அவருக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாராம். அப்போ அந்த நண்பர் கேட்டாராம், வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, என்னோடய பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான், அவன் இப்போ வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த பையனும் வந்தானான். வந்த உடனே அந்த குழந்தைக்கு தேவையான ஸ்நாக்ஸு எல்லாமே இவர் பண்ணி கொடுத்தாராம். அப்போ அந்த நண்பருக்கு மனசு ரொம்ப வருத்தமாயிடுச்சான். இவ்வளவு நாள் இவருக்கு சிம்பிளாக சாப்பாடு கொண்டு வராருன்னு சொல்லி இவரை நம்ம கேவலமாக நினச்சிட்டு இருந்தோம். நமக்கு மனைவி ஒவ்வொரு நாளும் ஷர்ட் அயன் பண்ணுறதுலேருந்து காஃபி போட்டு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே செஞ்சிட்ருக்குறாங்க, ஆனால் அதுலேயும் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாராம். அதுபோல் தாங்க வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் நமக்கு இருந்தாலும் சிலர் திருப்தி அடையவே மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துட்டு அந்த குறைகளை நிறைவாக்கி கொள்றதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் குறை சொல்லிக்கிட்டே இல்லாமல் எல்லாவற்றையும் திருப்தியாக நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம்.